ஒரு பக்கம் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம உரிமை, இன்னொரு பக்கம் ஒரு அமைப்போட தனிப்பட்ட சுதந்திரம். இது ரெண்டும் நேருக்கு நேரா மோதும்போது எது ஜெயிக்கும்? இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வச்சு இந்த பெரிய கேள்விக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். முதல்ல ஒரு ரொம்ப சாதாரண கேள்வியிலிருந்து இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். அப்புறம் சட்டத்துக்குள்ள போய் பொது அதிகாரம்னா என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் கட்டுப்பாடுங்கிற வார்த்தைக்கு நீதிமன்றம் என்ன அர்த்தம் கொடுத்தது, அரசியலமைப்பு சட்டம் இதுல எப்படி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்துச்சு, தகவல் உரிமைக்கும் தனிப்பட்ட உரிமைக்கும் நடந்த போட்டி, கடைசியா உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்ன, அதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த முழு சட்ட போராட்டத்துக்கும் ஆரம்ப புள்ளியே ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்விதான். யோசிச்சு பாருங்க, உங்க ஏரியாவுல இருக்கிற ஒரு கூட்டுறவு வங்கி கிட்ட நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ மூலமா ஒரு கேள்வி கேக்குறீங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் நாடு முழுக்க ஒரு பெரிய சட்ட விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது. இந்த கதை ஆரம்பிச்சது 2007ல கேரளால முள்ளூர் கிராம கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட ஒரு குடிமகன் சில பேங்க் அக்கவுண்ட் விவரங்களை கேட்டிருக்காரு. ஆனா அந்த சங்கம் அதை கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அவ்வளவுதான், விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கேரள உயர்நீதிமன்றத்துல பல வருஷங்கள் பல கட்டங்களை தாண்டி மாறுபட்ட தீர்ப்புகளால ஒரே குழப்பம். கடைசியா 2013ல இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இறுதி தீர்ப்போட முடிஞ்சு. இப்போ இந்த வழக்கின் சட்டப்பூர்வமான ஆணி வேருக்குள்ள போவோம். இந்த முழு விவாதமுமே ஒரே ஒரு வார்த்தையை சுத்தி தான் நடந்தது. அந்த வார்த்தை தான் பொது அதிகாரம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி. அப்போ ஆர்டிஐ சட்டப்படி பொது அதிகாரம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இல்லனா அரசாங்கத்துக்கு சொந்தமான, அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுற, இல்லனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கணிசமா நிதியுதவி வாங்குற எந்த ஒரு அமைப்பும் பொது அதிகாரம்தான். உச்சநீதிமன்றம் இந்த வரையறைய எடுத்துதான் வரிக்கு வரி அலசுனாங்க. நீதிமன்றம் இந்த பெரிய புதிரை ரொம்ப அழகா 2 சின்ன கேள்விகளை உடைச்சுக்கிட்டாங்க. முதல் கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் ஒரு சட்டத்தினால உருவாக்கப்பட்டவையா? 2வது கேள்வி, அப்படி இல்லன்னா அதுக்கு அரசாங்க ஓனரா, இல்ல அரசாங்கம் அதை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல பெருசா பணம் கொடுக்குதா? இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மொத்த கேஸுக்கும் பதில் கிடைச்சிடும். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சட்டத்தால் உருவாக்கப்பட்டதுங்கிறது வேற, சட்டத்தால் நிர்வகிக்கப்படுவதுங்கிறது வேற. ஒரு சட்டம்தான் ஒரு அமைப்பையே உருவாக்குதுன்னா அந்த சட்டம்தான் அதுக்கு தாய் மாதிரி. ஆனா மக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு அதை ஒரு சட்டம் ஒழுங்குபடுத்துச்சுன்னா அந்த சட்டம் ஒரு ரூல் புக் மாதிரி தான். நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள் 2வது வகைதான். அந்த சட்டம் அவங்களுக்கு ஒரு ரூல் புக் மட்டும்தான், அவங்களோட பிறப்புக்கு காரணம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ முதல் கேள்வியில இருந்து கூட்டுறவு சங்கங்கள் தப்பிச்சிட்டாங்க. இப்போ 2வது கேள்விக்கு வருவோம். இங்க கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல்ன்ற வார்த்தைக்கு நீதிமன்றம் என்ன அர்த்தம் கொடுத்ததுன்னு பார்க்கலாம். இங்கேயும் நீதிமன்றம் 2 விதமான கட்டுப்பாட்டை பிரிச்சு பாக்குது. ஒன்னு, மேற்பார்வை கட்டுப்பாடு. இது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பாக்குறது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் செய்யறது இந்த வேலைதான். இன்னொன்னு, கணிசமான கட்டுப்பாடு. இது ஒரு டீம் ஓனர் மாதிரி அன்றாட நிர்வாகத்திலே தலையிடுறது. ஒரு அமைப்பு பொது அதிகாரம் ஆகணும்னா இந்த டீம் ஓனர் மாதிரியான கண்ட்ரோல் இருக்கணும், அம்பையர் மாதிரி இருந்தா பத்தாதுன்னு கோர்ட் தெளிவுபடுத்திருச்சு. உச்ச நீதிமன்றத்தோட வார்த்தைகளையே கேட்போமே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பயன்படுத்துற அதிகாரங்கள் வெறும் மேற்பார்வை பண்றதுக்காகவும் ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் மட்டும்தான். அது சங்கத்தோட நிர்வாகத்திலேயோ இல்ல விவகாரங்கள்லயோ ஆதிக்கம் செலுத்துறதாகவோ இல்ல தலையிடுறதாகவோ ஆகாது. இது எவ்ளோ முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பெரிய திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது இந்த வழக்கின் போக்கையே மாத்துச்சுன்னு சொல்லலாம். கூட்டுறவு சங்கங்களோட சுதந்திரத்துக்கு அது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. இந்த நம்பரை பாருங்க, 97. இந்த ஒரு எண் கூட்டுறவு சங்கங்களோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்ச ஒரு கேம் சேஞ்சர். அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பாப்போம். இந்த 97வது அரசியலமைப்பு திருத்தம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குற உரிமைய நம்ம அடிப்படை உரிமைகள்ல ஒன்னா சேர்த்துருச்சு. ஆர்டிகல் 19(1)(c) கீழே அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 43(b)ன்னு ஒன்னு சேர்த்து இந்த சங்கங்களோட தன்னாட்சி செயல்பாட்டை அரசு ஊக்குவிக்கணும்னு ஒரு டைரக்ஷனும் கொடுத்தாங்க. இதனால கூட்டுறவு சங்கங்கள்ங்கிறது அரசாங்கத்தோட கிளை இல்ல, அது ஒரு சுதந்திரமான உறுப்பினர்களால் நடத்தப்படும் அமைப்புங்கிற கருத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த வழக்கின் இதய பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் 2 பெரிய அடிப்படை உரிமைகள் நேருக்கு நேரா மோதுது. ஒன்னு தகவல் அறியும் உரிமை, இன்னொன்னு தனிப்பட்ட உரிமை.
பாருங்க, ஒரு பக்கம் ஆர்டிகிள் 19(1)A நமக்கு கொடுத்திருக்கிற தகவல் அறியும் உரிமை. இது வெளிப்படைத்தன்மைக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் ரொம்ப அவசியம். இன்னொரு பக்கம் ஆர்டிகிள் 21 நமக்கு கொடுத்திருக்கிற தனிப்பட்ட உரிமை, அதாவது என்ன ஏன் வழியில தனியா விடுங்கன்னு சொல்ற உரிமை. நம்ம பர்சனல், குடும்ப, நிதி சார்ந்த வாழ்க்கைய பாதுகாக்கிற உரிமை இது. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுதான் இங்க இருக்கிற பெரிய சவால். நல்ல வேளையா இந்த பேலன்ஸை உருவாக்க சட்டத்திலேயே ஒரு வழி இருக்கு. அதுதான் ஆர்டிஐ சட்டத்தோட செக்ஷன் 8(1)J. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தகவல் ஒருத்தரோட பர்சனல் விஷயம், அதுக்கும் பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்ல, அதை கேட்டா தேவையில்லாம அவங்க பிரைவசியில தலையிடுற மாதிரி இருக்குன்னா அந்த தகவலை கொடுக்க வேண்டாம்னு இந்த செக்ஷன் சொல்லுது. நாம இந்த அலசல ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த முதல் வழக்குல கேட்கப்பட்டது என்ன? வங்கி கணக்கு விவரங்கள். சங்கம் அதை ரகசியமானவைன்னும் அது வர்த்தக நம்பிக்கையில ஒரு அத்துமீறல்னு சொன்னாங்க. இத பாக்கும்போது தனிப்பட்ட உரிமையோட முக்கியத்துவம் நமக்கு இன்னும் தெளிவா புரியுது இல்லையா? சரி, இத்தனை வாதங்களையும் சட்டப்பிரிவுகளையும் பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் என்ன இறுதி தீர்ப்பை வழங்குச்சு? அதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? வாங்க ஃபைனல் வேர்டிக்ட பாப்போம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புல எந்த குழப்பமும் இல்ல, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. 1, கூட்டுறவு சங்கங்கள் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பொது அதிகாரங்கள் கிடையாது. 2, அவை அரசாங்கத்தால் கணிசமா சொந்தமாத்தப்படவோ கட்டுப்படுத்தப்படவோ இல்ல நிதியுதவி செய்யப்படவோ இல்ல. இதனால அவற்ற பொது அதிகாரங்கள்னு சொன்ன அரசாங்க சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டது. கடைசியா அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கிற அவங்களோட தன்னாட்சி குணம் நிலைநிறுத்தப்பட்டது. ஆனா நில்லுங்க, கதை இதோட முடியல. அப்போ என்ன, இனிமே கூட்டுறவு சங்கங்கள் பத்தி எந்த தகவலுமே வாங்க முடியாதான்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல. உச்ச நீதிமன்றம் தகவல் பெறுவதற்கான ஒரு மாற்று வழியையும் தெளிவுபடுத்தியிருக்கு. இதுதான் இந்த தீர்ப்போட முக்கியமான ஒரு நுணுக்கம். அந்த மாற்று வழி இதுதான். முதல் படி, நீங்க உங்க ஆர்டிஐ மனுவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு பொது அதிகாரி. 2வது படி, பதிவாளரால சட்டப்பூர்வமா ஒரு சங்கத்துக்கிட்ட இருந்து என்ன தகவலை பெற முடியுமோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆனா இதுக்கும் ஒரு வரம்பு இருக்கு. தனிப்பட்ட உரிமை சட்டங்களால் பாதுகாக்கப்பட்ட தகவல்களை, அதாவது செக்ஷன் 8(1)J மாதிரி பதிவாளரால பெறவோ கொடுக்கவோ முடியாது. சோ ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கும் சில வரம்புகள் இருக்கு. நாம வாழ்றது ஒரு டேட்டா யுகம். இங்க பொதுமக்களோட பொறுப்புணர்ச்சிக்கும் ஒரு நிறுவனத்தோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க வரைய போறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில நாம எல்லாரும் சேர்ந்துதான் தேடணும்.